எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா ஈட்டிங் டிஸார்டர். அதில் புலிமியா நெர்வோசா அண்ட் அனோரெக்சியா நெர்வோசா இந்த ரெண்டையும் பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அசாதாரண உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை பற்றியது தான் இந்த ஈட்டிங் டிஸார்டர். அனோரெக்சியா நெர்வோசாவில் மிக குறைஞ்ச அளவில் உணவை சாப்பிட்டு எப்போதுமே உடல் எடை குறைவாகவே இருப்பாங்க. ஆனால் புலிமியா நெர்வோசால மிதமிஞ்சி சாப்பிட்டுட்டு அவங்க வெயிட் ஏறும்போது அதை குறைக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லாத்தையும் கடைபிடிச்சு வெயிட்டை குறைக்க முற்படுவாங்க. எல்லாருமே ஸ்லிம்மாக ஃபிட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்காக அளவுக்கு மீறி சாப்பாட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் அல்லது மிதமிஞ்சி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட ஃபுட்டை உடனே வெளியே அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக அவங்க பல முறைகளை கையாளுவதும் பொதுவாக யாரும் செய்கிறதில்ல. ஆனால் இந்த அனோரெக்சியா நெர்வோசா அண்ட் புலிமியா நெர்வோசா இந்த ரெண்டு பிரச்சனையிலையும் எக்காரணம் கொண்ட சாப்பிட்ட பிறகு உடல் எடை கூடிடக்கூடாதுன்றதுக்காக பல யுக்திகளை கையாளுறாங்க. இப்படி இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸையும் அப்நார்மல் ஈட்டிங் பிஹேவியரையும் ஃபாலோ பண்ணுறதுனால பலவிதமான உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் உண்டாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டை வேகமாக சாப்பிடுவாங்க, எந்த இடைவெளியும் இல்லாமல் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசியே இல்லாட்டியும் மிக அதிகமான அளவில் உணவு உட்கொள்ளுவாங்க. கொஞ்சமாக கட்டுப்பாடாக இல்லாமல் அன்கண்ட்ரோல்டாக சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு தொண்டைக்கு மேலே நிற்கிறது மாதிரி இருந்தாலும் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றத மற்றவங்க பார்த்தா கேலி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணுவாங்கன்ட்டு பயந்து தனியாக ஒழிச்சு போய் உட்காந்து ரகசியமாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கே அது ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயமாகவும் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணுறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு உணர்வாங்க. இந்த ஷேம், கில்ட்டி, செல்ஃப் கண்டாமினேஷன் இது எல்லாத்துல இருந்தும் அவங்க வெளியே வர்றதுக்கு தான் மலத்தை கழிக்கிறதுக்காக ஒரு சில மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் சில டயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இன்னும் பல யுக்திகளை கையாளுறாங்க. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது டயட்டிங், ஃபாஸ்டிங், ஸ்டார்விங் அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. இந்த ரெண்டு பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவங்களுடைய மெயின் நோக்கம் என்னென்னா தின்னாவே இருக்கணும். அதாவது எக்காரணம் கொண்ட உடல் எடை அதிகமாகி பருமன் ஆகிடக்கூடாது, அதுதான் முக்கிய நோக்கம். இதனால் சரீரத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அனோரெக்சியா நெர்வோசா பற்றி பார்க்கலாம். அடலசன்ஸ் பீரியடில் மெயினாக ஃபீமேல்ஸ்கிட்ட தான் இந்த பிரச்சனை அதிகமாக ஆரம்பிக்குது. அனோரெக்சியா நெர்வோசா இருக்கிறவங்க எங்கள் பாடியில் அதிக அளவில் கொழுப்பு சேர்ந்துடுமோ, உடல் பருமன் ஆகிடுமோன்னு பயந்து தன்னைத்தானே வருத்தி எப்போதும் தின்னாகவே இருக்கணும்னு நினச்சி பாடுபடுறது தான் இந்த அனோரெக்சியா நெர்வோசா. இவங்களுடைய பாடி வெயிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் பாடி வெயிட்டை விட 15% கம்மியாகவே இருந்து தின்னாவே மாறினாலும் அவங்களுக்கு அந்த பயம் மட்டும் அவங்கள விட்டு போகாது. இன்னும் தின்னாவே இருக்கணுன்றதுக்காக அவங்க யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 600 கிராம்லேருந்து 1000 கிராம் அதுக்கு உள்ள ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே என்ன ஆனாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிட் ரூல் வச்சுருப்பாங்க. அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதை மீறி யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா கூட ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபுட்டு கூட அவங்க எடுத்துக்கிறதுக்கு மறுப்பாங்க. ஈட்டிங் டிஸார்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆகும், அதுக்கு யாரெல்லாம் ரிஸ்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அடலசன்ஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் அதிகம். ரெண்டாவது, ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ரீசனாக அமையுது. மூன்றாவது, அடிக்கடி ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்களும் தேவையான அளவு சாப்பிடாமல் ஸ்டார்வேஷன் பண்ணுறவங்களும் ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களும் டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஈட்டிங் டிஸார்டர் ப்ராப்ளம் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
நான்காவது அதிக ரிஸ்க் யாருக்குன்னு பார்த்தா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது மாதிரிப்பட்ட சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களும் அதிக அளவில் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு மெயின் ரிஸ்க் ஃபேக்டராக அமையுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஈட்டிங் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தான் நான் இப்போ ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மூலமாக சொல்ல போகிறேன். அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடாம சாப்பாட்டு நேரத்தை தள்ளி போடுவாங்க. சாப்பிட்டா உடம்பு ஏறிடணும்னு பயந்து சாப்பிட மறுப்பாங்க. அவங்க சாப்பிட விரும்பக்கூடிய முறையை பற்றி ஒரு ரிஜிடான ரூல் வச்சுருக்கிறதையும் பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டினால கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோதான் பசி அவங்கள வாட்டினாலும் செத்து போகிற மாதிரி ஆனால் கூட அவங்க தங்களை வற்புறுத்தி சாப்பிடவே கூடாதுன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. புலிமியா நெர்வோஸால் தேவைக்கு மீறி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயிட் கூடக்கூடாதுன்றதுக்காக அதிக அளவில் எக்ஸ்ட்ரீமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, வாந்தி வராட்டியும் வாய்க்குள்ளே கையை விட்டு இன்டியூஸ் பண்ணி வாமிட் பண்ணுறது, மும்முரமாக லாக்ஸேட்டிவ்ஸ் இல்லாட்டி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ணுறது, ஈவன் சிலர் டயபெட்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வெயிட் கெயின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கண்டினியூஸாக டயட்டிங் இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அல்லது டயட்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் ரெண்டையுமே காம்பினேஷனாக செஞ்சிட்டே இருப்பாங்க. சிலர் இந்த சாப்பாட்டு விஷயத்தை குறித்து சாப்பிட்ட பிறகு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அஷேம்டாக அண்ட் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அனோரெக்சியா நெர்வோசா அண்ட் புலிமியா நெர்வோசா என்னென்னா, அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வெயிட் லாஸ் இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் வெயிட் கெயின் இருக்கலாம். தனியாக உட்காந்து சாப்பிட்றது, ரகசியமாக ஒளிஞ்சு சாப்பிட்றது, அப்புறமா அதிக அளவில் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, அப்புறம் பாடி வெயிட்டில் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறது, சரீரத்துடைய சைஸ் அண்ட் ஷேப்பை குறித்து அதிகமாக ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் ஆகுறது, ப்ரீ ஆக்குபைடு தாட்டில் உட்காந்துக்கிறது, எப்போவுமே கண்ணாடியை போய் பார்த்துட்டே இருப்பாங்க, உடல் பருமன் அதிகமாகிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எந்நேரமும் வெயிட்டை குறைக்கிறத பற்றியே பேசிகிட்ருக்கிறது. இப்படிப்பட்ட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களில் யாருக்காச்சும் இருக்கிறது தெரிஞ்சு அதுவும் 3 மாதம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நேரமாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இதை ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சாப்பிட்றது தப்பா? அது தப்பு இல்லை. இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸும் அப்நார்மல் ஈட்டிங் பிஹேவியரும் தான் ரொம்ப தப்பு. இதனால் பாடிக்கு தேவையான போதிய அளவு நியூட்ரிஷன் கிடைக்காம போகுது. அதனால் பலவிதமான டிசீசஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகுது. இது டே டு டே லைஃப்பில் நம்முடைய ஹெல்த், எமோஷன்ஸ், எபிலிட்டி டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே பாதிக்குது. அப்படி என்னதான் ப்ராப்ளம் வருதுன்றத படத்தை பார்த்து கவனமாக கேளுங்க. மேல் நியூட்ரிஷன், உடலுக்கு போதுமான அளவு அல்லது ஏற்ற உணவு கிடைக்காட்டி வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த மேல் நியூட்ரிஷன். டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ், ஹைப்போ அல்புமினிமியா. இங்கே பாடிக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸை பிளட் வெசல்ஸில் கலெக்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. இன்ஃபெக்ஷன், குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ், ஈசோஃபேஜியல் எரோஷன், அல்சர், ப்ளீடிங், sore throat, acid reflux disorder, gastrointestinal problems, severe constipation, sensitive and decaying teeth, thinning of bones, muscle wasting and weakness, anemia, lethargy, sluggishness and feeling tired all the time, dry and yellowish skin, brittle hair and nails, low blood pressure, growth of fine hair all over the body, damage to the structure and function of the heart, infertility, brain damage, multiple organ failure. இது எல்லாம் காமனாக ஈட்டிங் டிஸார்டரில்
ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் இல்லை, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் சூசைடும் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சோஷியல் ஃபங்க்ஷனிங்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் போடுவாங்க. நியூரோலெப்டிக்ஸ், ஆப்பிடைட் ஸ்டிமுலன்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸு, இப்படிப்பட்ட மெடிசின்ஸை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்து உங்கள் ப்ராப்ளம்ஸை மானிட்டர் பண்ணி மெடிக்கல் கேர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் சைக்காலஜிஸ்ட் மூலமாக சில சைக்காலஜிக்கல் தெரப்பீஸ் கொடுப்பாங்க. அதில் இண்டிவிஜுவல் சைக்கோதெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் ஃபேமிலி தெரப்பி, இது மூணும் ரொம்ப முக்கியமாக அடங்கும். இந்த தெரப்பீஸ் மூலமாக தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் மேல்அடாப்டிவ் பிஹேவியரை அடாப்டிவ் பிஹேவியராகவும் மாற்ற முடியும். நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணி நியூட்ரியன் தெரப்பியும் கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈட்டிங் டிஸார்டர் சம்மந்தப்பட்ட ஹெல்த் எஜுகேஷன் லைக் ஐடென்டிஃபையிங் த ட்ரிகர்ஸ், ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன், பில்டிங் கான்ஃபிடென்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்கில் எடுக்கிற எஜுகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈட்டிங் டிஸார்டரில் சஃபர் ஆகிற ஒரு சிலருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும். அதே போல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அதை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு வேளை வீட்டில் இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கவனிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதாவது மெடிக்கல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இன்டர்வென்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈட்டிங் டிஸார்டர்ஸில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்டேக் அண்ட் அவுட்புட் சார்ட் மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணி ஏதாவது டீஹைட்ரேஷன் இருக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். அவங்க ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக எந்த விதமான ஆங்ஸைட்டி இருந்தாலும் அதை வெண்டிலேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கும்போது அவங்க ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணணும். ஃபுட் அண்ட் வெயிட் இதை ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா டிஸ்கஷன்ஸையும் அவாய்ட் பண்ணணும். நார்மல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். 24 ஹவர்ஸில் ஒன்லி 3000 கேலரிஸ் ஃபுட் எடுக்கிறது மாதிரி அவங்க ஃபுட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணணும். 1 வீக்கில் 1/2 kg to 1 kg வெயிட் மட்டும்தான் கெயின் ஆகிற மாதிரி கோல் செட் பண்ணிக்கணும். வெயிட்டை ரெகுலராக செக் பண்ணணும். அதே போல் சீரம் எலக்ட்ரோலைட்ஸ் லெவலு, கான்ஸ்டிபேஷன் இருக்கா, ஹைப்போக்ளைசிமியா இருக்கா, ஹைப்போடென்ஷன் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிக்கணும். சாப்பிட்ட உடனே போய் வாமிட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 2 hours பாத்ரூம் இன்அக்சசிபிளாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு மீலும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லணும். ஒவ்வொரு மீலுக்கு இடையிலையும் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணணும். அசர்ட்டிவ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். லாக்ஸேட்டிவ், டயூரிட்டிக்ஸ், எமிட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் அப்யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ரிஸ்க் ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபுட்டை அளவுக்கு அதிகமாக மிகுதியாக சாப்பிட்டு உடனே வெளியே அகற்றுறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், கில்ட், ஷேம் இது எல்லாத்தினாலேயும் சூசைடல் பொட்டென்ஷியல் எதுனா இருந்துச்சுன்னா அதை அசஸ் பண்ணி மானிட்டர் பண்ணணும். இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இந்த பிரச்சனை ஒரு பெரிய டிசீஸாக கருத முடியாது. இது ஒரு சின்ன கோளாறு தான். ஆனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து இதுக்கான ஹெல்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மென்டல் ஹெல்த் நாலேஜ் ட்ரெஷரோட மீண்டும் இணைந்திருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.